வணக்கம். நெருப்பு தமிழன். தக் லைஃப் படம் நல்லா இல்லாம போச்சு. அதிருப்தியில் தமிழகத்தில் உள்ள அனைத்து சினிமாக்காரங்களும் மீடியாக்களும் ஐயோயோயோ எல்லாரும் ரொம்ப கவலைப்படுறானுங்க. ஒரு 200 கொடுத்து 500 கொடுத்து ஒரு படத்தை பார்க்குறீங்க, நல்லா இல்லை, நாசமாக போச்சு அந்த படம், உன் காசு நாசமாக போச்சுன்ட்டு போயிடணும். அப்படியே என்னமோ ஒவ்வொருத்தவனும் என்னமோ நாட்டுக்கு சுதந்திரம் இல்லாமல் போச்சு. ஒவ்வொருத்தவனும் கமல்ஹாசன் நினச்சா ஆடி கார்லேயும் போவார், ஆவணி கார்லேயும் போவார், மெர்சிடிஸ்லேயும் போவார், எதில் வேணாலும் போவார். மணிரத்னம் எதில் வேணாலும் போவார். இவங்களோட வீடுகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அவன் வீட்டு காம்பவுண்டு சைஸு கூட நம்ம வீடு இருக்காது. நம்ம சோத்துக்கு வழி இல்லாமல் போராடிக்கிட்டு இருக்கிற 100க்கு 200 இருக்கும். இவனுங்கள்லாம் சாதாரண ஆளுங்களா? அவன் அடுத்தடுத்த வேலைக்கு பார்க்க போயிட்டான். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவன் பூரா வருத்தப்படுறான். படம் இப்படி போயிடுச்சு, படம் அப்படி போயிடுச்சு. இதில் என்ன பிரச்சனை? படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போ, நல்லா இல்லைன்னு அதனால யாருக்கும் நஷ்டம் கிடையாது. உனக்கு எதுவும் நஷ்டம் வரப்போதா? உன் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும், உன் அத்தைக்கும் மாமனுக்கும், சித்தப்பனுக்கும் சித்திக்கும், அண்ணனுக்கும் தம்பிக்கும், பெரிய பொண்ணுக்கும் சித்தப்பனுக்கு எதுவும் கிடைக்க போகுதா? ஏதாவது உனக்கு ஏதாவது அதில் பயன் இருக்கா? நல்லா இருந்தால் மகிழ்ச்சியாக போ, நல்லா இல்லையா படம் நல்லா இல்லைன்ட்டு போ. இதில் உனக்கு என்ன பெரிய இந்த சாதனையில் நீ என்ன கவிழ்ந்துட்ட? அவன் படம் எடுக்கிறவன், பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான். அவன் படம் எடுக்கிறான், அவன் நாசமாக போகிறான். போகல, நீ ஒரு படம் பார்த்தா நல்லா இருக்குது, நல்லா இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்படம் நல்லா இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தவனும் கொண்டாடுறானா. ஒரு திரைப்படம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாருடைய வீட்டில் இலை விழுந்து போச்சான். ஏண்டா, உன் வீட்டில் சோத்துக்கு வழி இருக்கிறா, உன்னுடைய அடிப்படை வசதி, உன்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பொருளாதாரத்துடைய சூழ்நிலை, உன் பிள்ளைங்க என்ன படிக்குது, உன் பொண்டாட்டிக்கு நீ என்ன செஞ்சுருக்கிற, உன் குடும்பத்துக்கு என்ன செய்ய போகிற, எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிற, இதை பற்றிய கவலை அக்கறை அவனுக்கும் கிடையாது. இவங்களுக்கெல்லாம் ஒரே கவலை அக்கறை என்னென்னா படம் நல்லாலாம் போச்சு. என்ன, கமல்ஹாசன் அடுத்து எம்பி சீட்டுக்கு போயிட்டு அவர் பாட்டுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு போயிட்டார். அடுத்த படத்துக்கு போகிறாரு. இப்போ மணிரத்னம் இதோட சோத்துக்கு வழி இல்லாமல் சிங்கி அடிச்சுக்கிட்டு மெரினா பீச்சில் சுண்டல் வைக்க போகிறாரா? இல்லை. எல்லாத்துக்கும் சொல்கிறேன், வசதி வாய்ப்புகள் இருக்கிறவனும் கூட அவனை நீ புகழ்வதனாலேயோ அவனை நீ இகழ்வதனாலேயோ நீ ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. இறுதியில் நீ என்ன சாதிச்ச அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் நினைத்து தயவு செய்து வாழ்க்கையில் நீ போராடு. நீ கமல்ஹாசனோட பெரிய பணக்காரனாக வரணும், இயக்குனர் மணிரத்னத்தை விட பெரிய பணக்காரன் வரணும், அப்படி போராட கற்றுக்கொள். அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு பயன்படும். எவனோ ஒருத்தன் சிவகார்த்திகேயன் அங்கேருந்து குதித்தார், அவர் இப்படி செய்தார் அப்படி செய்தார், அவன் என்ன செஞ்சால் உனக்கு என்ன ஆக போகுது? அவனால் உனக்கு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்குதா? அங்கே போய் தலைன்னு சொல்கிறது, இங்கே தளபதின்னு சொல்கிறது, இதில் ஏதாவது உனக்கு பயன் இருக்கா? விழித்து கொள்ளுங்கள் இளைய தலைமுறைகளை. உழைப்பவனுக்கு நேரம் இல்லை, உழைக்கிறவனுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இந்த வேலை வெட்டிக்கு போகாத பொறுக்கி நாய்களுடைய ஒரு விடயம்தான் இது. திருந்துங்கள், திருத்திக் கொள்ளுங்கள்.